வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு மசாலா கறி தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், சாதம் வெரைட்டிஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் வேணும். அது நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டுட்டு நல்ல பெரிய வெங்காயத்தை நீட்டமாக ஒரு 2 வெங்காயம், நான் எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, அதுக்கு நல்ல 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக நறுக்கி அதை நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பதம் வந்தால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும். நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி போடணும். நான் பெரிய தக்காளி போட்டுறாதீங்க, புளிப்பு கொடுத்துரும். அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளியாக அதையும் பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு 1 ஸ்பூன் தனியாத்தூள், அது 1 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதையும் போட்டுக்கோங்க. அது அவங்கவுங்க காரத்துக்கு, ஏன்னா இஞ்சி பூண்டுனுடைய காரமும் இருக்கும். 1 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடணும். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எல்லா மசாலானுடைய வாசனை பூரா நல்லா போகணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு போடணும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டால் போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா ஒன்றா வர்றதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அப்போ தான் அந்த மசாலா பூரா அந்த வாசனை பூரா போகும். அந்த ராஸ்மெல்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக 1/4 ஸ்பூன் போட்டு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க 3/4 பதம் வேக வச்சா போதும். ரொம்ப கொலைய விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதை நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். வேக வச்சு ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்றா மசிஞ்ச மாதிரி வந்துடும். அப்புறம் எடுத்து சாப்பிட முடியாது. 3/4 பதம் வெந்தால் போதும். அதை நல்லா போட்டு நல்லா கிளறிடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா தூள், ஒரு வாசனைக்காக லாஸ்ட்டாக போடணும். போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது உங்களுக்கு வேணும்னா பச்சை பட்டாணி இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம், விருப்பப்பட்டா. இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இதில் கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தான். அருமையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.